இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அல்லாஹு தாலாவுக்காக நோன்பு நோற்று அவனுக்காக இந்த 21வது நோன்பை திறக்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோன்பு திறக்கின்ற நோன்பு பிடிக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் எமக்கு நல்லபடி வழங்கி கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யார் மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக பேசுகின்றார்களோ அவற்றை அவர்கள் கேட்கச் செய்கின்றான் அல்லாஹ். யார் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பேசுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை பார்க்கச் செய்கின்றான். ஆனால் மறுமையில் இவர்களுக்கு கூலி கிடையாது என நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எந்த விடயமானாலும் முகஸ்திதுக்காக நீங்கள் செய்யக்கூடாது. எந்த விடயமானாலும் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி உள் அன்புடன் செய்ய வேண்டும். அதனால்தான் நிச்சயமாக சிறந்த கூலியும் கிடைக்கும். நீங்கள் இந்த உலகிலும் வெற்றி பெறுவீர்கள், நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள். எனவே எந்த விடயத்தை நீங்கள் எந்த காரியத்தை செய்ய தூண்டினாலும் செய்ய தொடங்கினாலும் பேச எத்தனித்தாலும் பேச ஆரம்பித்தாலும் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் பேசுகின்றேன் செய்கின்றேன் என்ற உள் அன்புடன் உறுதியுடன் நீங்கள் பேச வேண்டும் என்று இன்றைய இஃப்தாரின் ஆரம்ப நேரத்திலே உங்களுக்கு சிந்தனையாக விட்டு இன்றைய தினம் நாங்கள் முக்கியமான தலைப்புகள் பேசப் போகின்றோம். ஒவ்வொரு நாளும் மிக காத்திரமான தலைப்புகள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் மிக காத்திரமான எல்லோருக்கும் பிரயோசனமான தலைப்புகள் தான் நாங்கள் பேசப் போகின்றோம். குறிப்பாக கலாச்சார பாரம்பரியம், இந்த கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் பற்றி நிறைய நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய வெற்றி, ஒரு சமூகத்தினை அடையாளப்படுத்துவது என்பது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற அம்சங்களின் மூலமாகத்தான் அதனை அடையாளப்படுத்தி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் அந்த கலாச்சார விழுமியங்கள் பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம். அதற்காக இன்றைய தினமும் எங்களது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளரும் வைத்திய கலாநிதியுமான டாக்டர் ஐஎல் முகமது ரிஃபாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நிச்சயமாக இந்த கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் சம்பந்தமாக நாங்கள் நிறைய பேச வேண்டும். ஆனால் அதற்கான நேரம் குறுகியதாக தங்கியிருக்கிறது. நாங்கள் அந்த நேரத்துக்குள் பேச வேண்டிய விடயத்தெல்லாம் பேசுவோம். குறிப்பாக கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் என்றால் என்ன டாக்டர்? உண்மையில் ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் குறிப்பிட்ட அவர்களுடைய பரம்பரா ரீதியாக பின்பற்றி வருகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அவை அவர்களுடைய மார்க்க ரீதியாகவும் அவர்களுடைய வாழிடம் ரீதியாகவும் அவை வேறுபடுகின்றன. ஆனால் மார்க்க ரீதியாக நாங்களெல்லாம் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய செயற்பாடுகளிலே நாங்கள் ஒரு இறைவனை, ஏக இறைவனை நம்பி வழிபடுகின்ற மக்கள் என்பதை பிரதிபலிக்காத விடயங்களை எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து, எங்களுடைய பாரம்பரிய விடயங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்து வந்திருக்கிறோம். ஏனைய விடயங்கள் எங்களுடைய வாழிடம், சூழல், எங்களுடைய அயலவர்களின் அடிப்படையில் அது கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கிறது. உண்மையில் இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த தலைப்பு என்பது ஒரு 20 நிமிடத்தில் பேசக்கூடிய தலைப்பு கிடையாது. மிக ஆழமாக அறிஞர் குலாத்தோடு சேர்ந்து கலந்துரையாடி வெளிக்கொணர வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூட அதனை சொல்லியிருந்தேன். சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பகுதி இருந்தாலும் அந்த கிடைக்கின்ற நேரத்துக்குள் உண்மை. எனவே இதை நான் ஒரு கருத்தாடலுக்கான ஆரம்ப பதிவாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். உண்மையிலேயே எமது சமூகத்தை பொறுத்த அளவில் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் என்பவர்கள் இலங்கையில் முஸ்லீம்களாக அவர்கள் வாழுவதற்கு முதலே பேருவளை என்கின்ற பகுதியில் கிறிஸ்துவுக்கு பின் 250ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்தே அரபியர்களுடைய வர்த்தகமும் இந்த மக்களுடைய போக்குவரத்தும் இருந்ததாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் இலங்கையிலே அரபியர்கள் வந்து திருமணம் முடித்து அவர்களின் சந்ததிகளாக நாங்கள் வந்தோம் என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் கிடையாது. உண்மையில் இலங்கை வாழ் மக்கள் நாங்கள் இலங்கையர்களாக இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலத்திலே எந்த மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டு
இலங்கையிலிருந்து சென்றவர்கள், அதுபோல கேரளாவில் இருந்து சென்ற அந்த பெருஞ்சேர மன்னன் அவரோடு தொடர்புபட்டவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு இலங்கைக்கு வந்து சேர்த்ததாகத்தான் உண்மையில் இந்த வரலாறு தெளிவான ஆதாரங்களோடு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், குறிப்பாக என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் அரபிய வம்சமாக இருந்தால், அராபியர்களுடைய வம்சமாக இருந்தால், நான் ஒரு நூலிலே வாவு மூசின் என்பவர் எழுதிய நூலிலே அழகாக இந்த தர்க்கத்தை அவர் அடுக்கிச் செல்கிறார். அவர் சொல்கிறார், இந்த நாட்டிலே 600 வருடங்களுக்கு முதல் வந்த போர்த்துகீசியர்கள் இன்றும் அவர்களுக்குள்ளே அந்த மொழியை பேசுகிறார்கள். அதுபோன்ற மலையர்கள் மலை மொழியை அவர்கள் குடும்பத்துக்குள்ளே பேசுகிறார். ஒரு 100 வருடங்களுக்கு முதல் இலங்கைக்கு வந்த மேமன் மக்கள் அவர்களுடைய மொழியை அவர்களுடைய பேசிக்கொண்டிருக்க குடும்பங்களுக்குள்ளாவது பேசுகிறார்கள். அரபியர்களை பொறுத்தவரையிலே அரபு என்பது அவர்களுடைய அடையாளமாக மிக அரபி அல்லாதவன் ஊமை என்று சொல்கின்ற, அஜமி என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் மொழி பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே எமது தந்தையர்கள் அவ்வாறான அரபியர்களாக இந்த நாட்டிலே இருந்திருந்தால் ஆக குறைந்தது 1-2 குடும்பங்களாவது அரபு பேசுபவர்களாக இருந்திருப்பார்கள். அதை நாங்கள் காண கிடைப்பதில்லை என்று அவர் தர்க்கித்து வருகின்றார். அந்த தர்க்கத்திலே ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு படுகின்றது. ஆனால் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இப்பொழுது நாட்டிலே உருவாகியிருக்கின்ற சூழல் கூட அண்மை காலமாக முஸ்லிம்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த கலாச்சார மாற்றம், அதாவது அராபிய கலாச்சாரத்தை இஸ்லாத்தோடு சேர்த்து பார்ப்பதனூடாக, அதையும் இஸ்லாமிய அடையாளமாக கருதுவதனூடாகத்தான் பல மாறுபட்ட மக்களுக்குடைய வேறு அபிப்பிராயங்கள் உருவாவதற்கான சூழல் உருவாவதாகத்தான் அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த நாட்டிலே அழகான கலாச்சாரம் இருந்தது. இந்த நாட்டு மக்கள் நம்மை பிரதிபலிப்பதற்கும் நாங்கள் எங்களை முஸ்லிம்கள் என்று காட்டிக்கொள்வதற்குமான அழகிய கலாச்சார பாரம்பரியங்கள் எங்களிடம் இருந்தன. அவை காலப்போக்கில் புறக்கணிக்கப்பட்டு அழித்து செல்லப்பட்டு விட்டது. அதுபோல எங்களுடைய பாரம்பரிய அடையாள சின்னங்கள் மார்க்கத்தின் பெயரால் இப்பொழுது சூறையாடப்பட்டது. நாங்களே, வேறு யாருமல்ல, முஸ்லீம் மக்களே இதை ஏதோ ஒரு பெயரை சொல்லி சிற்கின்றோம், ஏதோ அல்லது புது கட்டிடத்தை கட்டுகின்றோம் என்ற பெயரிலேயே பேரளவிலே நாங்கள் எங்களுடைய சுய அடையாளங்களை, வரலாற்று சின்னங்களை முஸ்லீம்கள் அழித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய கால தவறு. இந்த தவறை நாங்கள் திருத்தி கொள்ள முடியாது. உண்மையில் ஒரு 700-800 வருடம் பழைய ஒரு பள்ளிவாசலை உடைத்துவிட்டு அங்கு ஒரு டைல்ஸ் பிடித்த கொங்கிரீட் கட்டிடத்தை கட்டிவிட்டால் அந்த கட்டிடத்தை மீண்டும் அந்த பள்ளிவாசலை அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது, அந்த மதரசாவை கொண்டு வர முடியாது. எனவே இது கலாச்சார அடையாளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்திலே நான் பேசுகின்ற சில கருத்துக்கள் சிலர் வேறு மாதிரி யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகின்ற கருத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். உண்மையில் ஆரம்பத்திலே பள்ளி வாயில்களை அடிப்படையாக கொண்ட பல நிகழ்வுகள் நிகழ்ந்தன. சொல்வார்கள் மௌலத், அதெல்லாம் மார்க்கத்தில் சர்ச்சைக்குரிய விடயங்களாக பார்க்கப்படுகின்றது. அதை பற்றி நான் அதை பற்றி தொடுவதற்கு விரும்பவும் இல்லை, அது உலமாக்கலுக்குரிய கருத்து. ஆனால் அந்த நிகழ்வுகள் இல்லாமல் போன போது, வீடுகளிலே ஏதோ ஒரு பேரிலே நிகழ்ந்த விருந்தோம்பல் இல்லாமல் போன பொழுது எங்களுடைய உறவுகள் துண்டாடப்பட்டிருக்கின்றன. உண்மையில் அந்த காலத்திலே நமது கலாச்சாரத்தில் ஏதோ ஒரு பேரிலே வீட்டிலே விருந்து கொடுப்பார்கள். அதுக்கு ஏதோ கத்தமோ ஏதோ பேர் சொல்வார்கள், அங்கே வந்து விருந்து அளிப்பார்கள். எனவே அந்த உறவுகள் ஒவ்வொருத்தரை சந்தித்தார்கள். முதியோர்களோடு தொடர்பு இருந்தது. இதுபோல் பள்ளியை பேஸ் பண்ணின நிகழ்வுகள் நிறைய இருந்தன. எனவே அங்கு வயோதிபரும் வாலிபரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அறிமுகப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எனவே அந்த வயோதிபர் வெளியிடத்திலே இந்த வாலிபரை கண்டால் என்ன தம்பிங்க நிற்கிறீங்க போங்க வீட்டை என்று சொல்லக்கூடிய அந்த உறவு இருந்தது. இப்பொழுது அந்த உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் வேறாக, வயோதிபர் வேறாக, அவர்களுடைய அறிவை பெற்றுக்கொள்ள முடியாத அந்த இடைவெளி உருவாதன் காரணமாக இளைஞர்கள் போதைப் பொருளுக்கும் மற்ற விடயங்களுக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கின்றன. எனவே இந்த நாட்டுக்கு பொருத்தமான, நமக்கு பொருத்தமான முதுசங்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டியது, அதை இழந்தது என்பது ஒரு மிக முக்கியமான இழப்பாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அதனை மார்க்க வரம்புக்குட்பட்ட வகையில் அவ்வாறான நிகழ்வுகளை மீண்டு கொண்டு வர முடியுமாக இருந்தால், பள்ளி வாயில்களை பேஸ் பண்ணி அந்த நிகழ்வுகளை கொண்டு வர முடியுமாக இருந்தால், இளைஞர்களை பள்ளி வாயில்களோடு கொண்டு வர முடியுமாக இருந்தால், எங்களுடைய இளைஞர்களும் எங்களுடைய முதியவர்களும் அவர்களுடைய அனுபவ பயிர்களோடு அவர்களுடைய பார்வையின் கீழ் இயங்குகின்ற ஒரு சூழல் உருவாகும். அதனை உலமாக்களும் அறிஞர்களும் கட்டாயம் ஊர்த்தலைவர்களும் சிந்திக்க வேண்டும். அவ்வாறான நிகழ்வுகள் இளைஞர்களை தூரமாவதை விட்டும் அல்லது அவர்கள் போதைப் பொருளை நோக்கி வேறு வேறு பராக்குகளை விட்டும் அவர்களை வருடத்திலே 2-3 நிகழ்வுகள் பள்ளியிலே நிகழ்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள்.
அந்த நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். இதை குர்ஆனை நாங்கள் முக்கியப்படுத்தி ஹதீஸை ஏதோ ஒரு ஃபார்ம் எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அறிவின் அடிப்படையில் அந்த காலத்திலே பள்ளியிலே பல நிகழ்வுகளை வைத்திருந்தார்கள். நாங்கள் உண்மையில் மார்க்க வரம்புக்குட்பட்ட வரையில் அவற்றை கொண்டு வர முடியுமாக இருந்தால், அந்த முதுசங்களை மீட்க முடியுமாக இருந்தால், வழி தவறி செல்கின்ற பல இளைஞர்களை மீண்டும் சமூக வழக்குள்ளே கொண்டு வர முடியும் என்று நான் நல்வழிப்படுத்த மது விழுமியங்கள் எவ்வாறான சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்றன? உண்மையில் எமது விழுமியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரம் என்பது குடும்பம். குடும்பத்தை சார்ந்து அந்த புறச்சூழலோடு உள்ள பள்ளிவாயல், ஜமாத், அந்த அமைப்பு, அதுபோல் ஊர் என்கின்ற கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பினூடாக கட்டியெழுப்பப்படுகின்ற ஒற்றுமை, இந்த ஒற்றுமையினூடாக அந்த சமூகத்தில் கிடைக்கின்ற அந்த சமூகம் வெளிப்படுத்துகின்ற ஆற்றல், திறன் என்பதுதான் எங்களுடைய இந்த கலாச்சார பாரம்பரியங்களுக்குள்ளாக நமது முன்னோர்கள் செய்திருந்த விடயம். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமது சமூகத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் அதிகமாக அலட்டிக்கொள்வதில்லை. வருங்கால சந்ததிகள் பற்றிய கவலை வெளிப்படக்கூடிய உரையாடல்கள் நமது சமூகத்தில் கிடையாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுத்த, அவர்கள் கேட்ட துவாவை நீங்கள் பார்த்தீர்களா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா என்று அவர்கள் கேட்கிறார்கள். என்னுடைய சந்ததிகள், என்னுடைய பிச்சிலங்கள் இலிருந்து நீ தலைவர்களையும் நபிமாரையும் உண்டாக்குவாயா என்று கேட்கிறார்கள். அவர்கள் கேட்ட துவா அவரிலிருந்து 4000 5000 வருடங்களுக்கு பின்னர் வரப்போகிற நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையுமான துவா. அப்படியான துவாக்கள், சந்ததிகள் பற்றிய கவலைப்பட்ட பேச்சுக்கள் குர்ஆன் நிறைய வருகின்றன. எனவே வாழுகின்ற நாம் எல்லாவற்றையும் அனுபவித்து, எல்லாவற்றையும் அழித்து, எல்லாவற்றையும் சீரழித்து விட்டு எதிர்கால சந்ததியை பற்றி கவலை இல்லாமல் செயற்படுகின்ற இந்த ஒழுங்குமுறை மிக கவலைக்குரியது. ஒரு வீடு கட்டுவதற்காக மரங்களை அழித்து விடுவது, குளங்களை அழித்து விடுவது, குளங்களுக்கு மேலே வீட்டை கட்டுவது, வடிகான்களுக்கு மேலே கடையை கட்டுவது என்பது நம்மளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது? உங்களுடைய ஒவ்வொரு செயலும் எதிர்கால சந்ததியை பாதிக்காத வரையிலே அமைய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தருது. அந்த எதிர்கால சந்ததிக்காக துவா கேட்கின்ற பழக்கம் கூட எங்களிடையே கிடையாது. அதை பற்றின சிந்தனை கூட எங்களுக்கு கிடையாது. எனவே நான் சொல்கிறேன், நமது கலாச்சார விழுமியங்களை எமது முன்னோர் பாதுகாத்து தந்த அந்த ஒழுக்க விழுமியங்களை அடுத்த சமூகத்துக்கு கடத்துவது போல இந்த சமூகம் நாம் வாழ வேண்டும். நாம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு அனுபவித்துவிட்டு வரும் சந்ததிகள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நாங்கள் வாழுவது எதிர்கால சந்ததியினுடைய இருப்பை, அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கும், எதிர்காலத்தை சூனியமாக்கி. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் சம்பந்தமாக தெளிவாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நமது குடும்ப கட்டமைப்புக்கும் சமூக கட்டமைப்புக்கும் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது, அல்லது அது பற்றி சொல்லுங்கள். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில அதாவது சொல்வார்கள் சில சதிகாரர்கள் அல்லது வெளிநாட்டு சக்திகள் இந்த குடும்ப ஒழுங்கை சிதைப்பதற்கான எல்லா வகையான வேலைகளையும் செய்து வருகின்றன. ஒரு சமூக அமைப்பிலே அவர்கள் முஸ்லீம்களை பொறுத்தளவிலே குலைக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு தான் அந்த குடும்ப கட்டமைப்பு. அதனை என்ஜிஓக்களூடாக வேறு வேறு பெயர்களுக்கூடாக குடும்ப கட்டுப்பாடு என்றும் அதென்றும் இதென்றும் ஏதோ ஒன்றை சொல்லி இப்பொழுது இண்டிபெண்டன்ட், 14 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல முடியாது, மனித உரிமை, சிறுவர் உரிமை என்றெல்லாம் பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளை கலட்டி எடுத்து அவர்களை வீதிகளிலே விட்டு அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்வதற்கான ஒரு சூழலை மிக அழகாக திட்டமிட்டு இந்த உலகிலே செய்து வருகிறார்கள். இந்த திட்டமிடலை தகர்க்கின்ற ஒரு வேலையைத்தான் இஸ்லாம் மார்க்கம் செய்து கொண்டு வருவது, இந்த குடும்ப உறவை பேணுவது. ஏனென்றால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு நோற்றும் வேலை இல்லை, தொழுது வேலை இல்லை, ஜகாத் கொடுத்து வேலை இல்லை, ஹஜ்ஜுக்கு போய் வேலை இல்லை, நீங்கள் குடும்ப உறவை முறித்து நடந்தால் என்று சொன்னார்கள். எனவே குடும்ப உறவை பேணி நடப்பது என்பது மார்க்க கடமைகளை விட மேன்மையானது. அங்கு வெளிப்படுவது ஒற்றுமை. குடும்ப உறவு என்பது உம்மா வாப்பா பிள்ளைகள் மட்டுமல்ல, அதை தாண்டிய குடும்பம். அவர்கள் சேர்வதற்கான அமைப்புகள் இப்பொழுது குறைந்து விட்டது. ஒரு காலத்திலே ஏதாவது முன்னோர்களின் பெயரால் ஓதப்படுகின்ற குர்ஆன் நிகழ்ச்சியோ ஏதோ பெயரை சொல்லி
அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது. இப்பொழுது குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு அண்ணனுடைய மகனை தம்பியுடைய மகள் காண்பதற்கு வருடக்கணக்காக சொல்லுது. ஏனென்றால் அந்த ஒன்று சேர்தல் இல்லை, மார்க்கத்தின் பெயரால் இருந்த அந்த ஒன்று சேர்தல் இல்லை. இதெல்லாம் ஒரு வகையாக எம்மை அறியாமல் எமக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிற ஒரு சதியாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த குடும்ப உறவுகள் இருந்தால்தான் அந்த குடும்பங்களுக்குள்ளே திருமணம் நடக்கும். அந்த குடும்பத்திலே ஒரு முதியவர் சொல்வார், உங்களுடைய மகளை அவருக்கு திருமணம் முடித்துவேன், நம்முடைய பேத்திக்கு முடித்துவேன் என்று சொன்னால் அந்த உறவு திருமணம் நடக்கின்ற பொழுது அந்த உறவுகள் பிரிவதற்கான வாய்ப்பு குறைவு. மாமாவுடைய மகளை முடித்தால் மாமா உரிமையோடு மருமகனை கூட்டி வரலாம், வாங்க மருமகன் என்ன இப்படி பிரச்சனை படுறீங்க வீட்டை வாங்கன்னு சொல்லி கூட்டி வரலாம். அப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த உறவு வளர்வதை வைத்திய ரீதியாக பல காரணங்களை சொல்லி உடைத்து விடுவார்கள். அந்த வருத்தம் வரும், இந்த வியாதி வரும் என்றெல்லாம் உடைத்து விடுவார்கள். அந்த முதல் ஒரு காலத்திலே ஒழுங்குகள் இருந்தன, கோத்திர ஒழுங்குகள் இருந்தன, அதுவற்றையெல்லாம் இப்போது உடைத்து விட்டார்கள். அதனை நாங்கள் விஞ்ஞானம் என்ற பெயரிலே நம்பி எங்களுடைய சமூக ஒழுக்கத்தை நாங்கள் உடைத்து விட்டோம். அதனால்தான் இன்று ஒரு வயோதிபர், ஒரு அனுபவசாலி சொல்கின்ற எந்த கருத்தையும் ஒரு இளைஞன் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழலுக்கு, மறுத்துரைக்கின்ற அல்லது சண்டைக்கு வருகின்ற ஒரு சூழலுக்கு நமது மார்க்கத்தின் பெயராலான ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பி இருக்கிறோம். எனவே இவற்றையெல்லாம் உலமாக்களும் அறிஞர்களும் ஆழமாக உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த சமூகம் இப்போது முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை மனதில் வைத்து எவ்வாறு மறுசீரமைப்பு செய்வதென்பது இன்றியமையாத கடமையாக இருக்கின்றது. இதனை கலாச்சார விழுமியங்களை பேணுவதனூடாக செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த எந்த சமூகம் தங்களது கலாச்சார பாரம்பரிய விழுமியங்களை இழக்கின்றதோ அந்த சமூகம் முகவரியற்ற சமூகமாக மாறிவிடுகிறது. இதுதான் உலக வரலாறும் கூட. மிக தெளிவாகவும் காத்திரமாகவும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நிறைய பேசலாம். இது பற்றி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த நிச்சயமாக இது பற்றி நிறைய தெளிவாக இந்த கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் சம்பந்தமாக உங்களோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் மிக தெளிவாகவும் காத்திரமாகவும் ஆழமாகவும் இந்த கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையினுடைய பிரதிபலிப்பாளரும் வைத்திய கலாநிதியுமான டாக்டர் IL முஹம்மது ரிஃபாஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமாக தேவையாக இருக்கின்ற சமூகத்தில் காணப்படுகின்ற கலாச்சார பாரம்பரிய விழுமியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. எல்லோரும் என்று சொன்னால் எல்லா சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த சமூகத்தினுடைய கலாச்சார பாரம்பரிய விழுமியங்கள் பேணி பாதுகாப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே இன்று பேசிய நாங்கள் கலந்துரையாடிய விடயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயன் தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே நேரம் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் الكتاب تلاوة وقيام